ராஜராஜேஸ்வரி போ நெல்லை பதுக்கி வைத்து மக்களை ஏமாற்றுகிற மோசடி வேலைகளையும் பார்த்தோம். அதனால விவசாயிகளுக்கு ஒரு பொட்டு பலன் கூட கிடையாது. ஒருபுறம் நிலத்தில் விளையிற அந்த அரிசியின் மூலமாக பதுக்கல் ஏற்பட்டு இப்படி கொள்ளையடிக்கிறவங்க அடிக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த விவசாயி அந்த நிலத்தை ரியல் எஸ்டேட் மன்னர்கள் கிட்ட விட்டுட்டு போனாலும் கூட அவங்க அந்த நிலத்தை வாங்கி கலர் கலராக கல் நட்டு வச்சு ஹெலிகாப்டர்ல எல்லாம் வந்து இறங்கி ஒரே நிலத்தை 15 பேருக்கு விற்று மோசடியும் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது குறித்த செய்திகளும் தமிழகம் முழுக்க அங்கங்கே படிச்சுட்டு வரும். அதில் ஒரு முக்கியமான செய்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வருங்கால தேவைக்காக நிலத்தில் முதலீடு செய்வது தமிழகத்தில் முக்கியமான சொத்து சேர்க்கும் முறையாக கருதப்படுகிறது. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு இருப்பதையெல்லாம் விற்று நிலத்தில் முதலீடு செய்தவர்கள் இன்று இருக்கும் இடமே தெரியாமல் போய்விட்டனர். வீட்டு மனைக்கு ஆசைப்பட்டு முதலீடு செய்து அதில் ஏமாந்து வாழ்க்கையில் சிரமப்படும் ஒருவரின் கதையை இப்போது பார்க்கலாம். சென்னை ஆவடியின் கடைக்கோடியில் வசித்து வரும் பாண்டியன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு வாழ்க்கை மிக கடினமானதாகி இருக்கிறது. வீட்டு மனை வாங்குவதற்கு இவர் செய்த முதலீடு தற்கொலைக்கு துணியும் அளவிற்கு இவரது குடும்பத்தை வறுமையில் தள்ளி இருக்கிறது. சொந்த வீட்டு கனவில் தனது வாழ்வாதாரமாக இருந்த ஆழ்துளை போடும் இயந்திரத்தை விற்று ஜேபிஜே சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தில் 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தார் பாண்டியன். இவரது 2 மகள் மற்றும் மகனின் படிப்புக்கும் திருமணத்திற்கும் இந்த முதலீடு உதவும் என்று அவர் கனவு கண்டார். ஆனால் இவரது மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் சில மாதங்களில் தகர்ந்து போனது. காலத்துக்கு வந்து கண்ணீர் கூட விட்டோம். ஆனால் அவங்க அதுக்காக மசியலை. சார் நாங்கள் எங்களுக்கு மாதம் ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க, இந்த மாதிரியாச்சும் கொடுங்க, எப்படியாவது எங்களுக்கு கடன் கொடுத்ததாக நாங்கள் வாங்குகிற இடத்துல கொடுக்கணும். நாங்கள் கொடுக்கலன்னா எங்கள் வீட்டில் எங்களை இருக்க விட மாட்டேங்கிறாங்க. ஒன்றும் சூசைட் பண்ணணும், இல்லை தற்கொலை பண்ணிட்டாங்க, சாகணும், அந்த நிலைமையில் இருக்கோம் அப்படின்னா. வாழ்வாதாரத்தை தொலைத்த பிறகு இன்று அன்றாட வாழ்க்கையை நடத்த கூலி தொழிலாளியாக மாறியிருக்கும் பாண்டியன் நில மோசடியால் ஏமாந்ததை எண்ணி கண்ணீர் விடாத நாள் இல்லை. காவல்துறையிடம் கொடுத்த புகாரும் எந்த உதவியும் செய்யவில்லை. தனது மகனால் ஏற்பட்ட வறுமையும் சோகமும் அவரது தாய் சீனியம்மாவின் பேச்சை பறித்திருக்கிறது. இந்த குடும்பம் சந்தித்திருக்கும் இவ்வளவு பெரிய இழப்பிற்கு கிடைத்தது ஜேபிஜே சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஆவணங்கள் மட்டும்தான். பாண்டியனின் மனைவி முத்துலட்சுமிக்கு இப்போது வாழ்க்கை வறண்டு போயிருக்கிறது. நாங்கள் இன்னும் 2 பேருக்கு 4-5 பேருக்கு கொடுக்கணும் சார். அவங்க இப்போ கூட வந்து எங்கள் வீட்டுக்காரர் கூட பேசிட்டு தான் இருக்கார் பணம் கேட்டு. நாங்கள் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் இதில் நம்பி இறங்கணும். ரொம்ப எங்கள் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியலை. 2 பொண்ணை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். பாண்டியன் குடும்பத்திற்கு லிட்டில் சிங்கப்பூர் நகரத்தில் வீட்டு மனை வாங்கி தருவதாக ஜேபிஜே நிறுவனம் உறுதியளித்திருந்தது. அதை நம்பி சரியாக விசாரிக்காமல் கூட முதலீடு செய்த இவரது குடும்பம் இப்போது நீதியை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பொன் மகாலிங்கத்துடன் பார்வதி பாமா. அதிக வட்டி தருவதாக சொல்லும் நிதி நிறுவனங்களுக்கும் குறைந்த விலையில் வீட்டுமனை தருவதாக சொல்லும் நில மேம்பாட்டு நிறுவனங்களுக்கும் தமிழகத்தில் பஞ்சமில்லை. அதிக வளர்ச்சிக்கு ஆசைப்பட்டு ஜேபிஜே சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்த இன்னொரு குடும்பம் இன்று படும் பாடை இப்போது பார்க்கலாம். அண்ணா நகர் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வரும் அந்தோனி சவரிராஜ் தவித்த வாய்க்கு தண்ணீர் தரும் தொழிலை செய்கிறார். ஆனால் வறண்டு கிடக்கும் இவரது வாழ்க்கையை செழிப்பாக்க இதுவரை எந்த உதவியும் கிடைக்கவில்லை. குறைந்த விலையில் வீட்டுமனை கிடைக்கிறதே என்ற ஆசையில் மனைவியின் தாலியை விற்று ஜேபிஜே சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்தார் அந்தோனி. அவரது நம்பிக்கைக்கு பரிசாக கிடைத்தது ஏமாற்றம் மட்டுமே. டிவியில் விளம்பரம் பார்த்தோம், இப்போ நல்லா இருந்துச்சு, சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தண்ணி கேன் போகிறப்போ வரப்போ பார்த்தா ஒரு இடத்துல வந்து மீட்டிங் போட்டிருந்தாங்க, இந்த திருமங்கலத்தில் வந்து சமூகத்தில். அதை பார்த்து நல்லா இருந்து நிறைய பேர் அப்போவே பணம் கட்டினாங்க. அந்த இடத்த பார்க்காமலே பணம் கட்டினாங்க நம்பிக்கையின் பேரில். சரி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் வந்து எங்களுக்கு பக்கத்தில் இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் தான் ஆஃபீஸ் போட்டிருந்தாங்க சிந்தாமணிக்கிட்ட. அப்போ அங்கே போயிட்டு நாங்கள் விசாரித்தோம். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இவ்வளோ 1.5 வருஷத்தில் இடத்த வந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டு இடமும் கொண்டு போய் காட்டினோடனே சரிட்டு நாங்கள் 2 அமௌண்ட்டாக பணம் கட்டினோம். தண்ணீர் சப்ளை செய்யும் தொழிலோடு பழைய காகிதம் சேகரிக்கும் தொழிலையும் சேர்த்து செய்யும் அந்தோனி தனது தினசரி வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறார். இவ்வளவு பெரிய தொகையை ஏமாந்தது அந்தோனியின் மனைவி வசந்தகுமாரியின் மன நிம்மதியை பறித்திருக்கிறது. அந்தோனியின் 11 வயது வாரிசு ஜான் மோசஸ் இப்போது தந்தைக்கு உதவும் பிள்ளையாக மாறியிருக்கிறான். தனது படிப்பு நேரம் போக மற்ற நேரங்களில் தந்தைக்கு உதவி செய்கிறான்.
நாங்கள் எங்களுக்கு பின்னாடி பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் செய்யலாம், இல்லை நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்படுது, பிள்ளைகளுக்கு பின்னாடி ஒரு வீடு கட்டலாம், ஒரு நல்ல நிலைமையில இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு, எல்லாம் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாண டைமில் அந்த இடத்த விற்று ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நினச்சி வாங்க எல்லாம் அந்த பொருளையும் அடை வச்சு விற்று வாங்கினது. இப்போ பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கும் ஒரு நிலைமை கிடையாது, ஒன்றும் கிடையாது. தாலி செயின் முதல் நாங்கள் விற்று அந்த டைமில் அடை வச்சு விற்று நிறைய பொருள் விற்று அடை வச்சு தான் நாங்கள் வாங்கினேன். தங்களிடம் இருந்த நம்பிக்கை தரும் சொத்துக்களை விற்று வீட்டு மனையில் முதலீடு செய்த இந்த குடும்பத்தின் நம்பிக்கையை ஜேபிஜே நிறுவனம் தகர்த்திருக்கிறது. வளர்ச்சியை நம்பி செய்த முதலீடு வாழ்க்கைக்கு ஆபத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என்கிறார் அந்தோணி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஹெர்னஸ்ட் ராஜாவுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி. இதுவரை நாம் பார்த்தது ஜேபிஜே சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் தற்போதைய நிலை பற்றி. இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு முன் எளிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெற்ற நிறுவனமாக தோற்றமளித்தது. ஒரு பெரும் அலை அடித்து ஓய்ந்தது போல ஜேபிஜே அலையடித்து பல கோடிகளை சுருட்டி கொண்டது. இந்த மோசடி எப்படி நடந்தது, மக்கள் ஏமாந்தது எப்படி என்பதை இப்போது பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த ஜஸ்டின் டேவிட் தனது நிறுவனத்தை முதலில் சொந்த ஊரில்தான் தொடங்கினார். தவணை முறையில் நிலம் விற்பதாக அறிவித்ததால் வாடிக்கையாளர்கள் குவிந்தனர். இதையடுத்து கோவையிலும் சென்னையிலும் அடுத்தடுத்த அலுவலகங்கள் திறக்கப்பட்டன. ஊடகங்களில் கவர்ச்சிகரமான விளம்பரங்களை வெளியிட்டார் டேவிட். கிறிஸ்துவ மக்களை குறிவைத்து தனது மோசடி வியாபாரத்தை அவர் விரிவுபடுத்தினார். வீட்டுமனை திட்டங்களின் திறப்பு விழாக்களுக்கு மத தலைவர்கள் மற்றும் திரை நட்சத்திரங்களையும் அழைத்து வந்தார். மேலும் தங்களிடம் மனை வாங்கினால் அந்த பணம் சில ஆண்டுகளுக்கு பின்னர் மனையுடன் அப்படியே திருப்பி தரப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அதில் அவருடைய மெயின் எய்ம் முதல்ல கிறிஸ்டியன்ஸை அட்ராக்ட் பண்ணணும்னு. அதனால் கிறிஸ்டியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பித்தார். ரொம்ப அழகான பேம்ப்ளெட்ஸ் போடுவார். சர்ச்சஸ் எங்கெங்கே பப்ளிக் மீட்டிங்ஸு கிறிஸ்டியன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் நிறைய பேம்ப்ளெட்ஸ்லாம் கொடுத்து ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு எல்லாத்தையும் ப்ராபகேட் பண்ணார். முதல்ல கிறிஸ்தவர்களை அணுகி அவங்கள்ட்ட நல்ல சொத்து காசெல்லாம் நல்லா சம்பாதிச்சுட்டு அந்த காசை என்ன பண்ணிடும், அந்த பேர் எப்படி வச்சுருக்காங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர், நியூ ஜெருசலேம் ஈடன் சிட்டி. அதை மாதிரி இன்னும் பில்டிங்காக இருக்கிற சிங்கப்பூரை மனசில் வச்சுட்டு லிட்டில் சிங்கப்பூர். இப்படி அவனுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியே ரொம்ப பிளான் பண்ணியிருக்கான். ஜேபிஜே நிறுவனத்தின் போலி அறிவிப்புகளுக்கு மயங்கி 4000க்கும் மேற்பட்டோர் அவரது நிறுவனத்தில் முதலீடு செய்தனர். இதன் மூலம் 40 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடைபெற்றதாக கூறப்படுகிறது. சென்னை ரெடில்ஸ் அருகே 250 ஏக்கரில் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்ற வகையில் பிரம்மாண்ட குடியிருப்பு உருவாக்குவதாக வாக்குறுதி அளித்தார் ஜஸ்டின் டேவிட். இதை நம்பி பலர் லட்சக்கணக்கில் பணம் கட்டி ஏமாந்துள்ளனர். 2008 கடைசியில் 5 லட்சம் ஃபுல்லாக கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்த கொண்டு காமிச்சாங்க. என்னன்னு சொல்லி காமிச்சாங்கன்னா, கருவறையிலேருந்து கல்ற வரைக்கும் கம்ப்ளீட்டாக இங்கேயே எல்லாம் அமைச்சு கொடுக்குற மாதிரி ஒரு பிளாட், ஒரு காலி மனை 2400 சதுர அடி 5 லட்சம் சொல்லி கொண்டு காமிச்சாங்க. காமிக்கிறது மட்டும் இல்லாமல் உள்ளே காட்டும் போது லேஅவுட்டில் காமிக்கும் போது உள்ள ஃபேம்ப்ளெட்டோட காட்டும் போது ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக சும்மா அட்ராக்டிவாக காமிச்சாங்க. நாங்களாம் ஆசைப்பட்டு 5 லட்சம் கட்டி இவங்களால காற்று ஒன்றும் கிடைக்கல. மோசடியில் பணத்தை பறிகொடுத்து 3.5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிலமும் கிடைக்கவில்லை, பணமும் கிடைக்கவில்லை. ஆனால் சட்டம், காவல்துறை என பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது நம்பிக்கைகளை மட்டும் இன்னமும் பத்திரமாக வைத்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பொன் மகாலிங்கத்துடன் மணிகண்டன் மற்றும் அருந்தேவா. ஜேபிஜே சிட்டி டெவலப்பர்ஸ் மூலம் பணத்தை இழந்து தவித்து வரும் பாதிக்கப்பட்டவர்கள் 2.5 ஆண்டுகளுக்கும் மேலாக நீதி கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். சட்ட ரீதியாக அவர்கள் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முன் உள்ள சவால்களை இப்போது பார்க்கலாம். ஜேபிஜே சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனம் மூலம் ஏமாற்றப்பட்டவர்கள் பணமும் கிடைக்காமல் இடமும் கிடைக்காமல் தவித்து நிற்கின்றனர். இந்த மோசடியில் பாதிக்கப்பட்டவர்கள் 2011ஆம் ஆண்டுதான் நீதிமன்றத்தை அணுகினர். வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் குற்றவாளிகளை கைது செய்யவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிலங்களையும் விரைவில் மீட்டுத்தர வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. ஆனால் இதுவரை நடவடிக்கை இல்லை என்கின்றனர் நிலத்தை நம்பி பணத்தை பறிகொடுத்தவர்கள். மொத்தம் 650 ஏக்கர் நிலத்தை பறிமுதல் செய்வதற்கு பதிலாக 350 ஏக்கர் நிலம் மட்டுமே காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டிருப்பதாக கூறுகின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள். 50 ஏக்கருக்கு உண்டான ஆவணங்களை பரிசீலனை செய்து அந்த நிலங்களையும் ஆர்ஜிதம் செய்யணும் தான் எங்களுடைய இப்போதைக்கு உண்டான ஒரே ஒரு கோரிக்கை. அதுதான்
இனி எப்போ அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பேர்த்துக்கு அவருடைய வாக்குமூலத்திலே சொல்லியிருக்காரு, நாங்கள் நிறைய பேர்த்துக்கு நிலம் கொடுத்துருக்குறோம், பணம் கொடுத்துருக்குறோம். ஆனால் அவர் வந்து ஒப்புதல் வாக்குமூலத்தில் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் அவங்க நிலங்களையோ அல்லது பணத்தையோ அல்லது பொருட்களையோ கைப்பற்றல. இந்த வழக்கில் ஜேபிஜே நிறுவனர் ஜஸ்டின் டேவிட் மற்றும் அவரது மனைவி பெல்லா ஆகிய இருவர் மீது மட்டுமே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறும் பாதிக்கப்பட்டவர்கள் ஜேபிஜேவுடன் தொடர்புடைய 10 நிறுவனங்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். ஆனால் இதனை மறுத்துள்ளனர் காவல்துறையினர். இந்த வழக்கு குறித்து தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள காவல்துறை அதிகாரிகள் இந்த வழக்கில் 2 தினங்களுக்கு முன்பாகத்தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதாகவும் அதில் 9 பேர் மீது சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளனர். அரசினுடைய அனுமதி கிடைத்தவுடன் இது முதலீட்டாளர்களுக்கு அவர்களுக்கு இழந்த பொருளை திருப்பி கொடுக்கப்படும். மேலும் இதன் தொடர்பாக அந்த ஜேபிஜே சிட்டி தொடர்பாக 9 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஜேபிஜே மோசடி வழக்கு குறித்த விசாரணை கடந்த வாரத்திலும் உயர்நீதிமன்றத்தில் வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி சந்துரு அரசின் நடவடிக்கை குறித்து மாநில உள்துறை செயலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பினார். ஜேபிஜே சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த 2 வருடங்களாக நீதித்துறையின் உதவியோடு தாங்கள் இழந்த தொகையையும் இழந்த நிம்மதியையும் மீட்பதற்காக போராடி வருகிறார்கள். நீதித்துறை தலையீட்டிற்கு பிறகும் அவர்களுக்கு சரியான உதவித்தொகையோ அல்லது அவர்களுடைய இழந்த பணமோ கிடைக்கப்படவில்லை என்பதுதான் அதிர்ச்சியான தகவலாக இருக்கிறது. ஆனால் இதற்காக தனியாக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் மகாலிங்க பொன்னுசாமி. 3.5 ஆண்டுகளாகியும் ஜேபிஜே சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் மோசடியால் பாதிக்கப்பட்டவர்களின் இழப்புக்கு தீர்வு காணப்படவில்லை. இதுகுறித்த விளக்கங்களை பெற அந்த நிறுவனத்தை தொடர்பு கொள்ள முயன்றோம். ஆனால் பாதிக்கப்பட்டவர்களின் நிலை பற்றிய சோக தகவல்கள் மட்டுமே கிடைத்தன. மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருக்கும் அந்த நிறுவனத்தை தொடர்பு கொள்ளக்கூட முடியவில்லை. ஆனால் அந்த நிறுவனம் வேறு பெயரில் வேறு ஊரில் இயங்கி வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன.